இன்றைய ஆர்வமூட்டலில் தலைப்பு பிறவாமை வேண்டும். பிறவாமை வேண்டும். ஒரு தடவை சொல்லுங்க. பிறவாமை அப்படின்னு சொல்லும்போது மை எதுக்கு சேர்க்கிறோம்? முயலாமை, இயலாமை, பிறவாமை, நடவாமை, இப்படி ஆமை அப்படின்னு சொல்லுவ. ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல ஆமை வந்துருச்சு, ஐயோ என்ன ஆக போதோ ஏது ஆக போதோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வந்துடும். அதை எதுக்காக ஆமை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முயலாமை, இயலாமை அதெல்லாம் சோம்பேறித்தனத்தினுடைய அறிகுறிகள். இதெல்லாம் இருந்துச்சு, இந்த ஆமைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல குடும்பம் குட்டிச்சோறாகிவிடும். அதனாலதான் இதை புரியாதவாறு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. புரிகின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய ஆன்மீகத்துல பிறவாமை என்பது மிகப்பெரிய ஒரு லட்சியம். இந்து சமயத்தில் இது மிகப்பெரிய ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேற்று மதங்கள்ல இருக்க இல்லையே தெரியல, நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணல. இந்து சமயத்துல ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி லட்சியமாக இருப்பது பிறவாமை. மாணிக்கவாசகர் தம்முடைய சிவபுராணத்தில் சொல்லி இருக்கிறார். புல்லாகி பூராய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிடங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எல்லாமே பிறந்தாச்சு. கல்லா கூட பிறந்துட்டேன், விலங்குகளா பிறந்துட்டேன், சாதாரண மரமாக செடி கொடிகளாகவும் பிறந்து விட்டேன், அசுரராகவும் பிறந்து விட்டேன், தேவராகவும் பிறந்து விட்டேன், முனிவர்களாகவும் பிறந்து விட்டேன். இனி வேறு என்ன பிறப்பு இருக்கிறது? அங்கதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்மெல்லாம் இந்த மனித பிறவிற்கு வந்திருக்கிறோம். இந்த மனித பிறவியில் எத்தனை காலங்கள் உழந்து கிடக்கிறோம், இன்னும் எத்தனை காலங்கள் இந்த மனித பிறவியினுடைய இந்த பாவ புண்ணிய செயல்களால் பிறக்க வேண்டி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இங்க இருக்கின்ற மகான்கள் எல்லோரும், நம்ம சுற்றி வர மகான்கள் இருக்கிறாங்க. அந்த மகான்கள் எல்லோரும் என்ன சொல்லி இருக்கிறாங்க? பதிகம் மூலமா பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க, நமக்கு பக்தியை ஊட்டி இருக்கிறாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்கின்ற மூல கருத்து என்ன அப்படின்னா, பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டும். பிறவியே வேண்டாம். இந்த பிறவி பிறந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன சாதிக்க போறோம்? இப்ப இந்த வாழ்க்கை 50, 40, 70 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம். என்ன சாதிக்க போகிறோம்? என்ன சாதித்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறோம். ஆனா பொதுப்படையாக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒண்ணுமே செய்யல. நம்ம வேலையை பார்க்கிறோம், வர்றோம், ராத்திரி தூங்குறோம், காலையில எந்திரிச்சு போறோம், அவ்வளவுதான். இந்த நேரத்துல பிறவாமை வேண்டும் அப்படி சொல்லி எதுக்காக சொல்கிறார்? பிறவாமை வேண்டும் என்று சொல்லும் போது திருவள்ளுவருடைய திருக்குறள் நினைவுக்கு வருகிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கள் நிறைய கஷ்டங்களை உழன்று அப்படியே கஷ்டங்களை அனுபவித்து கடைசியில் பிறவி இல்லாத ஒரு பெரும் பேரை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த குறளினுடைய நோக்கம். கடைசி பிறவியே இருக்கக்கூடாது. அடுத்த பிறவி என்பது மனித பிறவி. சாதாரணமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, இவர் இந்த நாள்ல இறந்திருக்காரு, இவருக்கு மனித பிறவி அடுத்து கிடையாது. யாரு எழுதி வச்சாங்க? யாருமே எழுதி வைக்கல, அவங்களா சொல்லிக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்று காலமா அவருக்கு சொர்க்கலோகத்தில் இடம், சொர்க்கலோகத்தில் இடம்தான். ஆனால் பிறவி, அதைத்தான் இங்க சிந்திக்கணும். பிறவி இருக்கா இல்லையா? சொர்க்கத்தில் இடம் கிடைத்தாலும் அங்க ஒரு பிறவி. ஆனாலும் எல்லா மதத்திலையும் சொல்லாத ஒரு கருத்து இந்து மதத்தில் மட்டும் சொல்லப்படுகிறது என்றால் அந்த மதத்தினுடைய பெருமையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வேற்று மதங்கள்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எனக்கு நல்ல ஒரு பிறவியை கொடு, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு. இவங்கெல்லாம் மகான்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இறைவனிடத்தில் அடுத்த பிறவி, இந்த பிறவியில நான் கஷ்டப்படுறேன், அடுத்த பிறவியிலாவது எனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்டிருக்கலாமே. ஏன் பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி போனாங்க? இதெல்லாம் நீங்க இப்ப சிந்திக்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிந்திக்கணும். சாதாரண வாழ்க்கை இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறது. துறவி வாழ்க்கை, அவங்களுக்கு என்ன கார் பங்களா இதெல்லாம் இருந்துச்சா? கேஷ் இருந்துச்சா? பேங்க்ல டெபாசிட் இருந்துச்சா? நகைகள் இருந்துச்சா? குடும்ப குட்டி இருந்துச்சா? எதுவுமே கிடையாது.
ஆனால் அவங்க வரும்போதே என்ன பண்ணிட்டாங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உழன்று உழன்று கஷ்டப்பட்டு இங்கே பிறவி எடுத்து கஷ்டப்படுவதை காட்டிலும் நமக்கு பிறவாமை வேண்டும், இந்த பிறவாமை வேண்டும் என்ற ஒரு கருத்தை முதல்ல திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதற்கு அடுத்ததாக ரொம்ப தத்ரூபமாக சொன்னவர் காரைக்கால் அம்மையார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், அறவா இன்னும் போது வேண்டும், நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வரம் தர வேண்டும். உன் அடியின் கீழ் இருக்க, எனக்கு அதுவே போதும். பிறவாமை வேண்டும் முதல்ல கேட்கிறாங்க. அதற்கப்புறம் பிறவாய் மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும். நீ கொடுப்ப, இன்னும் 100 பேர் வச்சிருப்ப, எனக்கு யாருக்கு தெரியும் என்னுடைய பாவ புண்ணியங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உனக்கு தான் தெரியும், நீ தான் கணக்கு பாக்குற. அந்த பிறவாமை மீண்டும் இருந்தால் உன்னை மறவாமை வேண்டும். அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வரம் தர வேண்டும். நான் கீழே உட்கார்ந்துருக்கோம், எங்க நீங்க நடராஜர் சிற்பங்களை பார்த்தாலும் கீழே காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்துருப்பாங்க. அது இல்லைன்னா அந்த இடத்துல நடராஜர் சிலையே கிடையாது. அந்த அம்மா கேட்டதுக்கு அவரும் வரம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஆகட்டும், நீ இருமா கீழே, என்னுடைய நடனத்தை பார்த்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய பெருமையான ஒரு பதவி பாருங்க அவங்க கேட்டிருக்காங்க. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வரம் தர வேண்டும். அந்த மாதிரியே கொடுத்துட்டாங்க. அவங்க இருக்காங்க, நடனமும் ஆடிக்கொண்டிருக்கா, அவர்களும் இருக்கிறார்கள். இந்த பிறவாமையை ஏன் அவர்கள் வெறுத்தார்கள்? யாராவது சொல்ல முடியுமா? எல்லா மகான்களும் இருக்காங்க, எல்லாருமே உள்ளார சொல்லியிருப்பாங்க. எங்கேயாவது இடத்துல இருக்கும், வாழினும் சாவினும் வருந்தினும் உங்களை விடுவேன் அல்லேன். வாழினும் சாவினும் என்ன வந்தாலும் உன்னுடைய கடலை விட மாட்டேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்றார், மட்டுப்பட்டனக்கின்றேன் நின் திருப்பாலமே நினைந்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கட்டவர் தொழுதேற்றும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கிறோம் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பிறவாத தன்மை வந்தெய்தினேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, காரைக்கால் அம்மையார் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். ஏன் அவர்கள் பிறவாமையை கேட்டார்கள்? இல்ல சாதாரணமா ஒரு இறைவன் உங்க முன்னாடி நின்று வரத்தை கொடு, வரத்தை என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன கேட்பீங்க? பல பேர் ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துவாங்க. எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு வில்லாபுரத்துல ஒரு தனி வீடு வேணும், ஜெயபாரத்துல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஏன் பிறவாமையே வேண்டும்? இங்கதான் நீங்க சிந்திக்கக்கூடிய களம். இதை நீங்க எப்படி சிந்திக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏன் பிறவாமை கேட்டார்கள்? நல்ல ஒரு வாய்ப்பு இறைவனே கேட்கிறார். என்ன கேட்கலாம்? ஏன் அவர்கள் பிறவாமையை கேட்டார்கள்? நல்லா சிந்திச்சு பாருங்க வீட்டுல போய். இந்த உலக வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தும் அருவருப்பாக இருக்கிறது. ஒரு பக்கம் போனா ஒரு பிச்சைக்காரன், கால் உடைஞ்சவன், கை உடைஞ்சவன், கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், மூளை வளர்ச்சி இல்லாதவன், முடவன், எல்லாருமே என்ன பண்றாங்க? நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிறார்கள். ஐயா என்னை காப்பாத்துங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்படுறேன், ஏதாவது சாப்பிட்றது கொடுங்க. சரி கொடுத்துட்டோம். அந்த பக்கம் போனோம்னா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு கன்னியாஸ்திரி காசு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார், ரோட்லயே நின்று நோய்வாய்ப்பட்டு அவரை எந்திரிக்க கூட முடியல. அவர் என்ன பண்றாரு? அங்க இருந்து காசை கேட்கிறார். ஒருவருடைய வாழ்க்கையில அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. காலையில பேப்பர் எடுத்து படிச்சோம்னா கடன் தொல்லையால் குடும்பமே தற்கொலை, மனைவியின் மகள் கழுத்தை அறுத்து விட்டு அவன் தூக்கில் தொங்கினான். திடீரென்று இன்னொரு பக்கத்தை புரட்டோம். இந்த ஏரியால இந்த ஏரியால போன ரயில் விபத்துக்குள்ளானது 1000 பேர் மரணம், 500 பேர் அதோகதி, 200 பேர் கால் கை உடைஞ்சிருச்சு. திடீரென்று ஒரு விமான விபத்து, திடீரென்று ஒரு பூகம்பம், திடீரென்று ஒரு சுனாமி. இப்படி இந்த அவலங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒரு சில பேர் மரண வீடுகள்ல ஒரு ஓலங்கள் வரும், இதெல்லாம் பார்க்கறதுக்காக எனக்கு இந்த பிறவியை கொடுத்தாய், இதையெல்லாம் கண்டு கழிப்பதற்காகவா எனக்கு இந்த பிறவியை கொடுத்தாய் அப்படின்னு ஒரு சில பேர் புலம்புவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த பிறவியில இதெல்லாம் சகஜமா நம்ம பாக்குறோம். ஒருத்தர் நல்ல பண்போட வாழ்றார், ஒருத்தர் ரொம்ப அடிநிலையிலிருந்து மேல வராம இருக்கார். என்ன செஞ்சாலும் அவர் கரையேறவே முடியல. பல பேர் பார்த்து தூக்கி விட பாக்குறாங்க, என்னமே முடியல, அதே லெவல்ல தான் இருக்கார். அவர்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பரிதாபமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று தெருவில் திரிகின்ற விலங்குகளை பார்க்கிறோம். சாதாரண ஒரு மாடு, ஆடு, பசு, நாய், இதெல்லாம் நம்ம அன்றாடம் வளர்க்கின்ற பிராணிகள். அந்த பிராணிகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு உடம்பெல்லாம் அப்படியே சொறி சிறந்து ரத்தமாகி அந்த நாய் நம்ம முன்னாடி போகுது. பாருங்க, பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? அந்த நாயெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன படுது? ஐயோ, இந்த உலகத்தில் பிறந்து இவ்வளவு கஷ்டங்கள். அது பக்கத்துல போய் நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? பண்றதுக்கு நம்ம யாரு? கடிச்சிரும். அது கடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த வியாதி வந்துடும் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு. அதனால பக்கத்திலேயே போக முடியல. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில மனிதர்களை பார்த்து பார்த்து அருவறுத்து போய்விட்டோம். இப்படி எல்லாம் நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சீக்கிரம் போய் சேர்த்துடுறாங்க. கெட்ட பழக்கத்துடன் கெட்ட குணங்கள் இருக்கின்ற மனிதர்கள் சாதாரண வாழ்க்கையில 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் அடக்கவே முடியல. கால பைரவருடைய போற்றியில ஒண்ணு வரும், அடங்காரின் அழிவே போற்றி. 108 போற்றிகள்ல அடங்காரின் அழிவே போற்றி. யார் யார் அடக்க முடியலையோ உங்களால கால பைரவர்கிட்ட போய் வேண்டிக்கிறங்க. அடங்காரின் அழிவை அழுத்து கால அறுத்து விட்டுருவார். அப்படியே அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் கால பைரவம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மகான்கள் ஞானிகள்லாம் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ணப்பா? திரும்ப நமக்கு பிறவியே வேணாம்ப்பா, நமக்கு பிறவியே வேணாம். நம்ம செய்ய வேண்டியது என்னது? சிவனடி சென்று சேர வேண்டும், இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். ஒரே வழி திருவடியை அடைவது மட்டும்தான். இதை யார் செஞ்சாங்க அப்படின்னா வள்ளலார் பெருமான் சொன்னான். 1849ஆம் ஆண்டுல நான் இறைவனுடைய திருவடியை அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டேன். கதவெல்லாம் அடைச்சிருங்க, விளக்குகள் மட்டும் எரிந்திருக்கும், ஆனா நான் காணாம போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து போய் திறக்கிறாங்க. அவர் அப்படியே ஒண்ணுமே இல்லை, ஆளே இல்லை. அப்படியே அகால பெருவழியில் சென்று கலந்து விட்டார். ஒரு தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் வள்ளலாருடைய அந்த சமாதியில போனீங்கன்னா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, ஜோதியோடு ஜோதி ஆகிவிட்டார், இறைவனோடு இரண்டர கலந்து விட்டார். நம்முடைய நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இறைவன் என்ன செய்வார்? இங்கே இருந்து நீ கஷ்டப்படாத, என்னோடு வந்து விடு சொல்றாரா? எத்தனையோ நாயன்மார்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பணக்காரரா இருந்து ஏழை ஆயிடுவார், கடைசியில எதுவுமே கிடையாது. உடனே அவர் என்ன பண்ணுவாரு? யானை மேல உட்கார வச்சு அப்படியே மேல கூட்டிட்டு போறார். இங்க இருக்காது, இந்த பிறவியா வேணாம், திரும்பவும் நீ பரப்ப, திரும்பவும் இதைய வழிபடுவ, பணக்காரா இருந்து ஏழையாவ, ஏழையா இருந்து பணக்கார, இதே வேலையா? ஒரு ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடும். இருக்கு, வரப்போகுது, சொல்ல போற. அவ்வளவு உண்மையானது இந்த பிறப்பு. இந்த பிறப்பு இல்லாமல் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சோப்பதிகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு. அத உங்களுக்காக ஒரு ஸ்லைடு போட்டு கொண்டு வர்றேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. நமக்கெல்லாம் சிவகதி கிடைக்கும், பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க. சிவகதி அடைந்தான், சிவலோக பதவி அடைந்தான், இறைவனுடைய திருவடியை அடைந்தான், எம்பெருமானுள் ஐக்கியமானான், எம்பெருமான் திருவடியை அடைந்தான் இல்லையா? சொல்றோமா? ஆனா கடைசியில ஒரு வார்த்தை போட்டுவான், எம்பெருமான் திருவடியை அடைந்தார் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். எதுக்கு வருத்தம்? அவர் தான் எங்க போனாரு? சிவலோக பதவிக்கு போயிட்டார்ல. பிறவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த பிறவாமை வேண்டி அவர் இறைவனை வழிபட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? சிவலோக பதவி அடைந்து விட்டார். அந்த சிவலோக பதவி அடைந்த பிறகு நமக்கு கவலையே இல்லை. ஒரு ஆள் மேல கரெக்டா போய் இறைவனுடைய திருவடியை அடைந்து விட்டார். இனி வருத்தப்பட வேண்டிய விஷயம் அங்க இல்ல, மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்றோம்? பேப்பர்லயே காட்டிடுறோம், நியூஸ் பேப்பர்ல மிக்க வருத்தத்துடன் தெரிவித்தோம். இங்கனம் அவரது குடும்பத்தான்
குடும்பம் முழுவதுமா வருத்தப்படணும்? பசங்க வருத்தப்படலாம், மனைவி வருத்தப்படலாம், அவங்க குடும்பங்கள், உறவினர்கள் எல்லாருமே வருத்தப்படலாம். ஆக உங்களுக்கு பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றது நீங்க போலி சரக்கு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவர் பிறவாமை வேண்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வாசகங்கள் நம்ம சரியா தவறா அப்படின்னு பார்த்துதான் போடணும். அவர் காலமானார் என்பதை வருத்தத்துல அது சரி. இறைவனுடைய திருவடியை அடைந்து விட பிறகு உங்களுக்கு வருத்தம் என்ன? உங்களுக்கு வருத்தம் தேவையே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். இந்த பிறவாமை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக திருவள்ளுவரே பல இடங்கள்ல சொல்றார். பல இடங்கள்ல இந்த பிறவாமை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார். தெரிஞ்சு தெரியாம சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. பிறவாமை என்பது என்ன தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னா, எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து விட்டோம். இனி ஆசை ஒரு சின்ன மிட்டாய் உங்களுக்கு ஆசை வந்தா கூட அடுத்து ஒரு பிறவி ரெடி ஆயிடுச்சு போங்க. மிட்டாய் மேல யாரு சொல்றாங்க? சாரதா தேவி சொல்றாங்க. ஆசையே இருக்கக்கூடாது. எனக்கு வேண்டியது என்னது? பிறவாமை மட்டும்தான். அது வரைக்கும் உங்களுக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கும். அப்ப நமக்கெல்லாம் இன்னும் சுமாராக ஒரு 100 பிறவி இருக்கும். சாப்பாட்டுல ஆசை இருக்கு, துணிமணி உடுத்துறதுல ஆசை இருக்கு, வாகனங்கள்ல போறதுல ஆசை இருக்கு. அப்ப எப்படி நமக்கு பிறவி போகும்? கண்டிப்பாக பிறவி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம்லாம் பட்பட முடியும், பக்குவப்பட முடியும். உடனே சாமியாராகி காவி கட்டிட்டோம், பட்டையை போட்டோம்னா உடனே இறைவன் கூட்டிட்டு போயிடுவாரா? நாங்களே வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில மக்களை எப்படி எல்லாம் பாக்குறோம், எந்தெந்த கோணங்கள்ல அவரை இடம் போடுறோம். இவர் என்னடா வேஷ்டி பேண்ட் எல்லாம் கட்டிட்டு இன்னைக்கு கரெக்டா கிரீன் கலர்ல வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு, என்ன விஷயம் யோசிக்கிறோமா? அப்படி இருக்கையில இறைவன் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் சிந்திச்சு அவர் இந்த பதவிக்கு உகந்தவரா அப்படின்னு யோசிச்சுதான் அவருக்கு பிறவாமை வரம் கொடுப்பா. காரைக்கால் அம்மையாரே பிறவாமை வரத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் இறைவனுடைய திருவடியில் காத்து கொண்டிருக்கிறார் இந்த காலம் வரைக்கும். எப்ப அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வரம் தர வேண்டும் என்று சொன்னவர் இன்னும் மேல அவர் போய் சேரல. அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. அங்க உட்கார்ந்து தம்முடைய ஆசைகளை எல்லாம் அறவே துறந்த அவருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுல, அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வரம் தர வேண்டும். அப்போ உனக்கு ஆசை இதுதான், கொஞ்ச நாள் இங்கேயே இரு, எங்க என்னுடைய திருவடிக்கு கீழே இரு. இத பார்த்து இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு வேணும், ஒரு சரணாகதி. அந்த சரணாகதி எனக்கு எப்ப கிடைக்கிறதோ அதுதான் எனக்கு நீ செய்கின்ற கடைசி வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ஆய்வு கருத்து. நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆய்வு கருத்து. வீட்டுல போய் தூங்குற நேரத்துல பிறவாமை வேண்டும் இன்னைக்கு சொன்னது என்ன அப்படின்னு ஒரு தடவை அசை போட்டு பாருங்க. காலையில நீங்க எந்திரிக்கும் போது ஒரு விதமான ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். அந்த ஆற்றல் உங்களை அறியாமே உங்களை பிடித்துக் கொள்ளும். அதை நீங்களே உணரலாம். நானே சொன்னேன் இல்லையா, காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கும் போது இந்த தலைப்பு வருது. எப்படி இருக்கும்? அந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலை அதுவா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி என்றால் அரியனுடைய இந்த பக்தியை எப்படி சொல்வது, என்னென்று சொல்வது? இந்த பக்தி என்பது தானாக வருவது. ஞாயிற்றுக்கிழமை இங்க கூட்டம் நடக்கும் போது கூட நான் சொன்னேன், இந்த வாரம் என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா திடீரென்று உதயமான ஒரு கருத்து என்னது? பிறவாமை வேண்டும். எல்லாருமே பலவிதமான பிறவி சூழலில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்க பிறவாமை வேண்டும் என்கின்ற ஒரு வரம் இங்க இருக்கின்ற அந்த 20 பேருக்கு தான் தெரியும். தெருவில் போங்க, பிறவாமை வேண்டும். அட போமா, நீ என் குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு நான் 3 பிறவி எடுத்தாலும் முடியாது, அவ்வளவு ஆசையோட இருக்கேன். கொஞ்ச காலம் மெட்ராஸ்ல இருக்கணும், கொஞ்ச காலம் டெல்லியில இருக்கணும், இன்னொரு பொண்ணு சிங்கப்பூர்ல இருக்க, அங்க ஒரு பிறவி, காலம்புறம் சிங்கப்பூர்ல இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பிறவாமை வேண்டும் என்கின்ற ஒரு பண்பட்ட மனம் லட்சத்துல ஒருத்தர் கூட வராது, கோடியில ஒருத்தர் தான் வரும். அந்த கோடியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த 20 பேர் அமர்ந்திருக்கீங்க. இதை பத்தி கேட்கறதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பிறவாமை என்கின்ற ஒரு சொல் உங்க காதுக்குள் எட்டி இருக்கிறது. இதுவரைக்கும் காரைக்கால் அம்மையார் அது இதுன்னு எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் ஒரு சின்ன சொல் போட்டு டக்குன்னு ஒரு தட்டு குற்ற மாதிரி பிறவாமை வேண்டும் அப்படி சொல்லி இன்னையில இருந்து உங்களை சிந்திக்க வைக்கும். எதுக்காக இந்த பிறவி? காலையில எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு ஓடுறோம், மதியம் வர்றோம், திரும்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம், திரும்ப வேலைக்கு போறோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள்.
எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கும்போது உடல் நோய்வாய்ப்படுகிறது. அந்த நோய்வாய்ப்பட்ட உடலை காப்பாற்றுவதற்கு காசு தேவைப்படுகிறது. காசு வந்த பிறகு நோய் முற்றி விடுகிறது. அந்த நோய் முற்றி விடும் போது நம்மை அறியாமலேயே நம்முடைய உயிர் பிரிகிறது இந்த உடம்பில் இருந்து. இதுதான் உடம்பினுடைய தத்துவம். காசு வரும்போது பக்தி இருக்கும், பக்தி வரும்போது காசு இருக்காது. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமா? பிறவி தேவையா? அடுத்த பிறவி நமக்கு எதற்கு? இந்த பிறவியை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்தோம் இதுவரை? இனிவரும் பிறவியையும் நாம் இந்த மனித பிறவியில் அனுபவித்து ஏன் கஷ்டப்பட வேண்டும்? பார்த்து ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இதை பார்ப்பதற்காக நாம் உயிரெடுத்திருக்கிறோம், பிறவி எடுத்திருக்கிறோம் என்று அனைவரும் சிந்திக்க வேண்டும். அந்த அனைவருடைய சிந்தித்தல் ஆற்றலில் தான் நம்முடைய அடுத்த பிறவி நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும். அறவழியில் பொருள் ஈட்டி இன்பமாக வாழ்ந்தால் முக்தி பேர அடையலாம் என்பது வள்ளுவருடைய வாக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் வச்சார். ஆனா முக்திக்கு ஒரு பால் வைக்கப்படவில்லை. அறம், பொருள், இன்பம் 3 பால் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பெயர். இதற்கு அடுத்தது இன்பம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அடுத்தது முக்தி பேரு அப்படின்னு வைக்கணும். ஏன் வைக்கல? அதெல்லாம் உங்களால புரிய வைக்க முடியாது அவரால். அதனால அங்கங்க சிண்டு துண்டா சொல்லிட்டார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இதுக்கு மேல சொன்னோம்னா நீங்க திருக்குறளுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டு அறத்துப்பால், பொருட்பால் எல்லாத்தையும் பேர் வச்சுட்டு கடைசியில எங்களை போய் நீங்க துறவி ஆகி போங்க, எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரே, தூக்கி போடுங்கயா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் முக்திக்கான பாதையை சொல்லவில்லை. இந்த 3 நீங்க ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு முக்தி கைகூடி விடும். இந்த என்ட்ரி ஆகிற மாதிரி உள்ள ஒரு கேட்டு, மேல படிக்கட்டு, படிக்கட்டுல இருந்து இந்த ரூம், இந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் தாண்டிருங்க, முடிஞ்சிருச்சு. 4வது ரூமுக்கு வர்றீங்க. 4வது ரூமுக்கு வர்றதுதான் என்னது? முக்தி பேரு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? ஏறி இறங்கி திரும்பி பார்த்து ஓரம் கட்டி அந்த வழியா போய் மேலும் அந்த திரையை கிழிச்சுட்டு உள்ள போகணும். அவ்வளவு பெரிய வேலை பாருங்க. இறங்கி ஏறி எத்தனை படிக்கட்டு திரும்புறது புதுசா வரவங்களுக்கு தெரியாது. நேரம் அந்த ரூம்ல போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் வாழ்க்கை. 2 பாதை, அறத்துப்பால், பொருட்பால் படிச்சுட்டு நேரம் ஐயா இருக்கிற ரூமுக்கு போயிடுவாங்க. அங்க பாதை இருக்காது. ஐயோ, திரும்ப வெளியே வருவாங்க. திரும்ப பார்த்தோம்னா திரும்ப கீழே போய் திரும்ப அறத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வருவாங்க. நேரம் போய் இந்த ரூம்ல போயிடுவாங்க. போக வேண்டிய ரூம் எது? அந்த சமையற்கட்டு. ஆனா போக வேண்டிய ரூம் இந்த பக்கம் போயிடுவாங்க. திரும்ப வெளியே வருவாங்க. இதுதான் மனித பிறவி. உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கா? மனித பிறவி எப்படிப்பட்டது? இந்த மாதிரி எல்லாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த பிறவி நமக்கு மனித வாழ்க்கையா மிருக வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்னென்ன அறங்கள் செய்கிறோம், என்னென்ன பாவங்கள் செய்கிறோம், அதெல்லாம் பொறுத்துதான் நம்முடைய அடுத்த மனித பிறவியா என்ன சொல்லி